MBBS மற்றும் BDS படிப்பில் மாணவர்களை சேர்ப்பதற்காக அகில இந்திய அளவில் நடத்தப்படும் பொது நுழைவுத் தேர்வை ரத்து செய்யும் மத்திய அரசின் அவசர சட்டத்திற்கு தடை விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்புகளில் மாணவ மாணவிகளை சேர்ப்பதற்கு அகில இந்திய அளவில் பொது நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டும் என்றும் அதன் மூலமாக மட்டுமே மாணவர் சேர்க்கை அனுமதிக்கப்படும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். மேலும் பொது நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமருக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பலமுறை கடிதம் மூலம் வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் MBBS மற்றும் BDS படிப்பில் மாணவர்களை சேர்ப்பதற்கு பொது நுழைவுத் தேர்வை இந்த கல்வியாண்டில் நிறுத்தி வைக்கும் வகையில் மத்திய அமைச்சரவை குழு பரிந்துரை செய்த அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி கடந்த 24ஆம் தேதி ஒப்புதல் வழங்கினார். இந்த அவசர சட்டத்தின்படி தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலங்கானா உள்ளிட்ட 15 மாநிலங்களில் இந்த ஆண்டு மட்டும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான தேசிய பொது நுழைவுத் தேர்வு நடைபெறாது என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் திரு ஆனந்த் ராய் மற்றும் மருத்துவ மாணவர் திரு சஞ்சீவ் சக்சேனா ஆகியோர் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் பொது நுழைவுத் தேர்வை நிறுத்தி வைக்கும் மத்திய அரசின் அவசர சட்டம் சட்டவிரோதமானது என்றும் அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்றும், எனவே இந்த அவசர சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் மருத்துவ நுழைவுத் தேர்வு குறித்த அவசர சட்டத்திற்கு தடை விதிக்க முடியாது என அதிரடியாக அறிவித்தது. இந்த அவசர சட்டத்தில் பொது நுழைவுத் தேர்வை மத்திய அரசு முழுமையாக மறுக்கவில்லை என்றும், பொது நுழைவுத் தேர்வில் இருந்து சில மாநிலங்களுக்கு மட்டுமே விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் இந்த அவசர சட்டத்திற்கு தடை விதித்தால் குழப்பம் ஏற்படும் என்பதால் தற்போது இதற்கு தடை விதிக்க முடியாது என்றும் நீதிபதிகள் திட்டவட்டமாக மறுத்துவிட்டனர்.